கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 4 எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் அப்பா அபிராமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு தீபாவை பிடிச்சிருக்கு, அவளோட சேர்த்து வைங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான். அவன் சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, அவன் வாழ்க்கையை அவன் வாழட்டும், முடிஞ்சா அதுக்கு உதவி பண்ணு, இல்லையா விலகி நில்லு அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்ல அப்படியே அபிராமி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கார்த்திக் யூஎஸ் போகிற விஷயம் தெரிஞ்சு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மைத்திலி வராங்க. என்னாச்சு தீபா, நான் சொன்னதுனால உனக்கு ஏதாவது வருத்தம் ஆயிடுச்சா, மனசு கஷ்டமா போயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்துறாங்க. அப்புறம் என்ன எதுக்காக ரூம்குள்ளேயே இருக்க, ஹாலுக்கு வந்து உட்காரு அப்படின்னு மைத்திலி கூப்பிட, இல்லை நீ எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதுதான் நான் ரூம்குள்ளேயே இருக்கேன், நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அப்போ நான் பேசினதை நீ தப்பா எடுத்துக்கிட்ட, அதனால தான் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மைத்திலி சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ அப்படின்னு சொல்ல, அப்போ நீ கார்த்திக் தம்பியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா, அதனால தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு மைத்திலி சொல்ல, கரெக்டாக தீபாவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஜானகி தர்மலிங்கம் எல்லாரும் ரூமுக்கு வராங்க. என்ன ஆச்சு, ஏன் இவ அழுதுட்டு இருக்கா அப்படின்னு ஜானகி கேட்க, தீபா அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு தீபான்னு மாத்தி கேட்கவும், கார்த்திக் சார் அமெரிக்கா போறாராமா அப்படின்னு தீபா சொல்ல, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு மீனாட்சி அக்கா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கங்கிறாங்க தீபா. உன்னோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம், எல்லா பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லி சம்மந்தி வீட்டுல எல்லாரும் இறங்கி வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் தலை குடிஞ்சு நிக்கிற மாதிரி நீயா ஒரு முடிவு எடுத்துட்ட. சரி, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஆனா அது என்னன்னு நீ அங்கேயே சொல்லியிருந்தா அப்பவே அது சரி பண்ண முடியுமான்னு நான் பார்த்துருப்பேன்ல, ஆனால் இப்போ வரைக்கும் அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இங்கே வந்து 3 நாள் தங்கியிருந்தார்ல, அவர் எதுக்காக இங்கே தங்கியிருந்தாரு, உனக்காக யோசிச்சு தானே இங்கே இருந்தாரு. நீ அவ்வளோ தூரம் பண்ணிட்டு வந்தோம், அவர் உன்னை சங்கடப்படுத்த வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவர் உனக்காக இருக்காருன்னு புரிஞ்சு நீ அவரோட கிளம்பி போயிருக்கணுமா இல்லையா? கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க உனக்கு வாய்ப்பு இருந்தோம், உன்னோட பிடிவாதத்தால நீ அதை கோட்டை விட்டு இப்போ அழுதுட்டு நிற்கிற. உன்னால இப்போ அந்த தம்பியும் நிம்மதி இல்லாமல் இருக்காரு. உனக்கு அப்படி என்ன பிடிவாதம்னு தர்மலிங்கம் திட்டிட்டு இருக்க. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க ஜானகி. அம்மா வேண்டாமா அப்படின்னு தீபா சொல்ல, நீ கொஞ்சம் சும்மா ரெடி, எனக்கே என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியாம தான் நான் உன்னை அப்படி திட்டிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே மறைச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் இவங்க கிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அபிராமி கிட்ட தீபா கிட்ட கோவில்ல என்னெல்லாம் விஷயம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ஜானகி எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட தர்மலிங்கம் மைதிலின்னு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேலேயும் விடக்கூடாது, நம்ம போய் கண்டிப்பா அங்க நியாயம் கேட்கணும் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. என்னன்னு நியாயம் கேட்கறது, அவங்க என்ன முறைப்படி வந்து பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணியா கல்யாணம் பண்ணாங்க, நம்ம போய் நியாயம் கேட்கறதுக்கு இது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த கல்யாணம் அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்க. அப்பாங்கிறாங்க தீபா, கடவுளை என் பொண்ணுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணிடியே, எங்களுக்கு ஏன் இவ்வளோ சோதனை, இதெல்லாம் சரியாயிருமா, என் பொண்ணு முகத்துல நான் பழைய சிரிப்பை பார்க்க முடியுமா அப்படின்னு தர்மலிங்கம் ரொம்பவே தீபாவை பார்த்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அத்தை அப்படின்னு மைதிலி சொல்ல, நம்ம என்னன்னு போய் நியாயம் கேட்கறது, அதுதான் என் வாயை இவ கட்டி போட்டுட்டாலே, நம்ம ஏதாவது கேட்க போனா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருமா, அப்படி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இவ தான் என்கிட்ட சொல்லிட்டாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் போன்ல பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் 7:50க்கு ஃபிளைட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப அபிராமி வராங்க. அந்த சவுண்டு கேட்டதும் போனை கட் பண்ணிட்டு அம்மாங்கிறாங்க கார்த்திக். என்னப்பா கார்த்திக், இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டியா, வீட்டை விட்டு போறது மட்டும் தானா இல்ல அம்மா விட்டு விலகுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்கிறாங்க கார்த்திக். அப்புறம் நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்னப்பா அர்த்தம்னு கேட்க, அம்மா நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான்னு சொல்ல, நீ கொஞ்ச நாள் இருக்கிற பிளான்ல எல்லாம் போலியப்பா, அதனால தான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க. அம்மாவை பார்க்க கொடுமைக்காரி மாதிரி தெரியுதாப்பா அப்படின்னு கேட்க, அம்மா நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்கிறாங்க கார்த்திக். இங்க பாருப்பா, நான் என்ன தப்பு பண்ணேங்கிறது யார் வேணாலும் பேசட்டும் நினைக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஆனால் நான் பண்ணது எனக்கு தப்புன்னு தோணவே இல்லை. அம்மா திமிராலாம் பேசல, என்னால் தீபாவை ஏற்றுக்க முடியல, ஏன்னா அதுக்கு சில காரணம் இருக்குது. நானும் அப்பாவும் லைஃப்பில் ஜெயிச்சிடலான்னு கடுமையை வளர்ச்சி நிறைய போராடி இருக்கோம், ஆனால் எல்லாத்துலேயும் தோல்வி தான் பரிசாக கிடச்சிது. ஆனால் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு, எங்கள் வாழ்க்கையில எல்லாமே மாறுச்சு, காரு பங்களான்னு எல்லா வசதி வாய்ப்பும் வந்துச்சு, நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு மந்திர போட்ட மாதிரி அமைஞ்சிச்சு. எங்களுக்கு இப்படி எல்லாத்தையும் கொடுத்து கோடீஸ்வர வாழ்க்கையை கொண்டு வந்தது நீ தான் நான் நம்புறப்பா. எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அதிர்ஷ்டக்காரனுக்கு நான் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா. ஏன் உன் காது படவே நிறைய வாட்டி நான் உன் கல்யாண விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். என் கார்த்தியை எப்படி சந்தோஷப்படுத்தலான்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த கல்யாணம் தான் ஞாபகம் வந்தது. அதனால தான் உன் கல்யாணத்தை ரொம்ப பெருசா நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்பெல்லாம் நீ என்ன நினைச்சிருப்ப, அம்மா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பல. அந்த நம்பிக்கைக்கு என்னால நியாயம் செய்ய முடிச்சுதா, அதுதான் எனக்கு குற்ற உணர்ச்சியா கொள்ளுது. தீபாவை நீயா விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ வேதனையும் குற்ற உணர்ச்சியும் இருந்திருக்காது. எங்க இருந்தோ திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா, ஏதோ கண்ணை கட்டின மாதிரி நடந்த குழப்பத்துல நீ கட்டின ஒரு தாலியால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு என்னால நினைச்சு ஆறவே முடியல.
முடியலப்பா. தீபா கூட உன்னை ஜோடியாக பார்க்கும்போதெல்லாம் என் நெஞ்சே அடைக்கிற மாதிரி பண்ணுது. எனக்கே இப்படி இருக்கே, என்னால் கனவை வளர்த்த என் பிள்ளைக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு நினச்சிதான்ப்பா கோவிலில் வச்சு நான் அவகிட்ட அப்படியெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ சொல்லுப்பா, அம்மா கொடுமையானவளை தெரியறனா அப்படின்னு அபிராமி கேட்க, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்பினதெல்லாம் உண்மைதாம்மா. இது எதிர்பார்க்காம அமைஞ்ச வாழ்க்கைங்கிறதுனால நம்ம கனவு பொய்யாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைம்மா. நம்ம நினச்சதை விட இது நல்ல வாழ்க்கையாகவே கூட இருக்கலாம். ஒரு முடிவை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அணுகிறது எந்த விதத்துலமா நியாயம்? சாரிம்மா, என்னை நீங்கள் எவ்வளோ செல்லமாக வளர்த்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே சமயம் எது சரின்னு எனக்கு சொல்லி கொடுத்தவங்களும் நீங்கள் தான். அதே சமயம் எனக்கு எது சரின்னு வருதோ அதை செய்யணும்னு சொல்லி கொடுத்தவங்களும் நீங்கள் தான். இப்போ பாருங்கள், நான் இப்படி பேசுகிறதுனால நீங்கள் எவ்வளோ சங்கடப்படுறீங்க. இதுக்காக தாம்மா நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ நான் எது சொன்னாலும் வீணாக நமக்குள்ளே சங்கடத்தாம்மா வரும். எனக்கு இப்படி உங்கள் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதே எனக்கு பிடிக்கலம்மா. என் அம்மா என்னால் சங்கடப்படக்கூடாது. நான் உங்களை மாரி எதுவுமே பண்ண மாட்டேம்மா. ஆனால் இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு தனியாக இருக்கணுமா ப்ளீஸ்ன்னு கார்த்திக் சொல்ல, சாரிப்பா, இதை பற்றி நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபிராமி கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அபிராமி தனியாக உட்காந்து அப்படியே கார்த்திக் பேசுனதெல்லாம் ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்பா ஐஸ்வர்யா வராங்க. அத்தை, நான் சொன்னல இந்த காஞ்சிபுரம் கும்பல் நம்ம கார்த்தியை வசியம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அங்கே அவரை தங்க விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க, ஐஸ்வர்யா, நீ நினைக்கிற மாதிரி கார்த்திக் ஒன்றும் யார் எது சொன்னாலும் கேட்குற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நானே எது சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அவன் நம்ப மாட்டான். அவனுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணுவான். அவனுக்கு நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவனுக்கே கூட வேற கருத்து இருந்தா, அம்மா நான் இதை இப்படி பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணுவான். நானும் அவனுக்கு சரின்னு படுறதை செய்ய தான் சொல்லி வளர்த்துருக்கேன். இப்போ கூட அவன் அப்படி தான் சொன்னான். அதே மாதிரி அவன் அம்மா மனசை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருந்தான். நீ சொல்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணி சண்டை போடணுங்கிற எண்ணமெல்லாம் அவன்கிட்ட இல்லை. தீபா விஷயத்தில் அவன் பார்வையில் அது தப்பாப்படுது. அதை என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறான், அவ்வளோதான் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதுக்கு என்னதான் அத்தை தீர்வு அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, என்னால் தீபாவை இந்த வீட்டு மருமகளை ஏற்றுக்க முடியாது. ஆனால் கார்த்திக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் கூட அவன் ஏதோ தாலி கட்டிட்டாங்கிற கட்டாயத்துக்காக தான் அவளை ஏற்றுக்கிறான்னு நினச்சேன். ஆரம்பத்தில் அவனோட மனநிலைமையும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன் பேசுகிறது வேற மாதிரி இருக்கு. இந்த மனமாற்றம் நீ சொன்ன மாதிரி வசியம் பண்ணனால வந்த மனமாற்றமாக நான் நினைக்கல. அவனுக்கு தீபாவை பிடிச்சிருக்கு. அது அவன் பேச்சிலிருந்து நல்லாவே தெரியுது. அவன் முழு மனசோட ஏற்றுக்க தயாராக இருக்கும்போது இனிமேல் இந்த விஷயத்தில் நான் விலகி நிற்கிறது தான் கரெக்டு. என்னால் தான் கார்த்தி இப்படி ஒரு சங்கடத்துக்கு உள்ளாயிட்டான். அவன் நினச்சாலும் தீபாவை இங்கே கூட்டிகிட்டு வர முடியும். யாரும் அவனை எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போவும் அதை செய்யாமல் இருக்கானா அவன் என் மேலே வச்சிருக்க மரியாதைனால தான். அம்மாவை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற மனசை நானும் சங்கடப்படுத்தக்கூடாதுல. அதான் தீபாவை நானே போய் திரும்ப அழைச்சிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்லியிருக்க. கரெக்டாக மீனாட்சி வந்துடுறாங்க. அபிராமி சொன்னது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஐஸ்வர்யா மட்டும் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.